ஹalleluya, குட் மார்னிங். பொழுது விடிஞ்சிருச்சு. ஏசாண்டவருடைய வார்த்தைகளை கேட்க ஆயத்தமா? வாங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு ராஜாவை குறித்து, அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ராஜாக்கள் என்று அழைக்கப்பட்ட ராஜாக்களை குறித்து வரிசையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அநேக விஷயங்களை நாம கற்றுக்கொண்டு, அதாவது அந்த கெட்ட விஷயங்களை அல்ல, அன்லேர்ன், அவர்கள் செய்கிறபடி செய்யக்கூடாது என்று கற்றுக்கொள்கிறோம். ஒருவன் தவறு செய்யும் போது அந்த தவறை பார்த்து நாம உணர்வடைய வேண்டுமே தவிர, அந்த தவறை அவங்க செய்தாங்க நானும் செய்வேன் என்றால் அவர்கள் முடிவை பாருங்க, அழிந்து போனாங்க. அதுதான் நமக்கும் நடக்குங்க. இதனாலதான் தவறுகளையும் எழுதி வைத்தார், நாம் அந்த தவறுகளை செய்யக்கூடாது என்று. ஆனால் அவர்களைப் போல நாமும் செய்து அழிவதற்கு அல்ல. பாருங்க, மனிதனுடைய சுபாவம் எந்த காலத்திலும் யாராயிருந்தாலும் எப்பொழுதும் கூட ஒரே போல இருப்பதனால இன்றைக்கு நம்முடைய சுபாவங்கள் அப்படித்தான் இருக்கிறது என்று நாமும் கூட ஆராய்ந்து பார்க்க நமக்கு இந்த தியானங்கள் எவ்வளவு பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது என்று உங்களில் சிலர் தெரியப்படுத்துகிறீங்க. சிலர் கேட்கிறீங்களோ இல்லையோ தெரியல. எப்பொழுதுக்கு அப்பொழுது உங்க பிரேயர் பேர்டன்ஸோட கூட சேர்த்து நீங்க எப்படி நன்மை பெறுகிறீர்கள் என்பதும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு முறை உம்முடைய வசனத்தை திறக்கையிலே எங்கள் இருதயத்துக்கு வேண்டிய எச்சரிப்புகளை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகேங்க, சிம்ரியை கொலை செய்து உம்ரி ராஜாவானான். கடைசியில உம்ரியும் கூட எவ்வளவு மோசமான சாவு பாருங்க. வாழ்க்கையில எதையும் சாதிக்காதவனாய் 12 வருஷங்கள் இஸ்ரவேலை அரசாண்ட போதும் எதையும் சாதிக்காமலேயே செத்து போய்விட்டான். இப்பொழுது அவன் மகனாகிய ஆகாப் என்பவன் ராஜாவானான். இந்த ஆகாப் மிகவும் கொடூரமான நபராக காணப்படுகிறான். தன் முன்னோர் எல்லாரை பார்க்கிலும் மிகவும் பாவம் செய்தவனாக இருக்கிறான். இப்படியாக இவன் வாழ்க்கை இருக்கிறது. இந்த ஆகாப் சமாரியாவில் இஸ்ரவேலின் மேல் 22 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். 22 வருஷம் தேவன் வாய்ப்பு கொடுத்தார். அவனுடைய அப்பா ஒரு பட்டணத்தை கட்டிவிட்டு போனார், சமாரியா என்று. இவர் பிறக்கும் போதே மலை மேல பிறக்கிறார். எனக்கு இணை யாரும் இல்லை என்று நினைக்கிறார். தன் இஷ்டம் போல ஆளுகை செய்ய தொடங்கிவிட்டார். அதை விட முக்கியமாக இவர் செய்த மோசமான பாவம் என்னவென்றால், தேவனுக்கு பயப்படவில்லை, தேவனுக்கு பிரியமாக வாழாமல் இருந்தது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் நீங்கள் சீதோனியர்களை, அம்மோனியர்களை, பெரிய லிஸ்டே கொடுத்தார் ஆண்டவர். அவர்களோடு நீங்கள் சம்பந்தம் கலக்க கூடாது, அவர்களோடு நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது என்று எவ்வளவோ தெளிவாய் 1 ராஜாக்கள் 11 1ஆம் வசனத்திலே அன்றைக்கே சொல்லியிருந்த போதும், மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அவர்கள் உங்கள் இருதயங்களை தங்கள் தேவர்களிடத்தில் திருப்புவார்களாகவே அவர்களோடு உறவாடக்கூடாது, அவர்கள் உங்களோடு ஐக்கியமாக விடக்கூடாது என்று சொன்னால், ஐக்கியமா இருப்பது என்ன? நாங்க ஒருவரோடு ஒருவர் வாழ்வோம் என்று நினைத்தாங்களோ என்னமோ. இந்த ஆகாப் சென்று என்ன செய்கிறாரு? சீதோனியரின் ராஜாவாகிய எத்பாகாலின் குமார்த்தி எசபேலை விவாகம் பண்ணிக்கொண்டான். The worst woman. இவன் ஒரு ராஜா, இவன் சீதோனியரின் ராஜாவின் மகளை திருமணம் செய்கிறான். அவங்க முன்னமே ராஜகுமாரத்தி. ராஜாவை மணந்து கொண்டு ராணியாவதல்ல, ஏற்கனவே ராஜகுமாரத்தியா அவள் கர்வம் உள்ளவளாய் இஷ்டம் போல வாழ்கின்ற இவள், இந்த சீதோனியர் மக்களும் தேவனை அறியாதவர்கள், விக்கிராராதனைக்காரர்கள், இஷ்டம் போல வாழ்கின்றவர்கள். அந்த சீதோனிய பெண்மணியாகிய எசபேலை திருமணம் செய்து கொண்டு அவளுடைய இஷ்டப்படி அவ சொல்லும்படி எல்லாம் ராஜ்யத்தை ஆளுகை செய்கிறார். எத்தனை பேர் இன்றைக்கு மனைவியின் சொல்லுக்கு கீழே வாழ்கிறவங்களா இருக்கிறாங்க? மனைவி தகுதியுள்ளவர்களா இருந்தால் அவங்க வார்த்தை கேட்பதில் எந்த தவறும் இல்லை. உன் மனைவியின் பேச்சை கேட்டு நான் புசிக்க வேண்டாம் என்ற கனியை நீ புசித்தாய், ஆகவே சாவா என்று சொன்னார். அதே நேரத்திலே ஆபிரகாம் சாராள் விஷயத்தில் பார்க்கும்போது, உன் மனைவியின் பேச்சை கேள் என்றார். மனைவியின் வார்த்தையோ கணவர் வார்த்தையோ அது தேவனுடைய வார்த்தையா இருந்தால் அதை நம்ம கேட்கலாங்க. அது தேவனுடைய வார்த்தையா இராவிட்டால் கேட்க வேண்டியதில்லை. நம் வார்த்தை அல்ல, நம் சித்தம் அல்ல, நம் இஷ்டம் அல்ல,
நம்மை உண்டாக்கிய சிருஷ்டிகர்த்தர் இருக்கிறார். அவருடைய இஷ்டத்தின்படி நாம வாழ வேண்டும். அவருடைய சித்தத்தை நாம செய்யணும். இன்றைக்கும் அநேகர் அவங்க இஷ்டம் போல அவர்கள் இருப்பார்கள். மிக முக்கியமா திருமண விஷயத்துல அவங்கவங்க இஷ்டம்படி அவர்கள் முடிவெடுக்கின்றார்கள். அந்த காலத்துல பெரியவர்கள் பேசுவாங்க, முன்னுக்கு பின்ன யோசிப்பாங்க, நல்லது கெட்டது பார்ப்பார்கள். அவர்களோடு வைத்துக்கொண்டு கூட்டு குடும்பங்கள் அவர்களை திருத்திக் கொண்டு அவர்களை நல்லபடியா பார்த்துப்பார்கள். இன்றைக்கு அவங்கவங்க இஷ்டம்படி எனக்கு இவங்களை பிடித்திருக்கிறது, ஒரு பெண்ணை நான் பார்த்து கொண்டேன், we are in love with one another என்று என்னென்னமோ பெரிய பெரிய டயலாக் சொல்லிக் கொண்டு இந்த பொய்யான அன்புகளுக்கு சரீர இச்சைகளால் இவர்கள் ஈர்க்கப்பட்டு திருமண விஷயத்துக்குள்ளே நுழைந்து விட்டு திரும்ப அதிலிருந்து வெளியே வர முடியாமல் அநேகர் விவாகரத்து கொடுத்து பிரிந்து போகின்றவர்கள், நாளுக்கு நாள் வீட்டை நரகமாக்கிக் கொள்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்கல்ல. தயவு செய்து உங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை என்றால் உங்க திருமண விஷயத்துல தேவ பயமுடையவர்களாய் தேவனுடைய சித்தத்தை அறிந்து பெற்றோருடைய ஆசீர்வாதத்தோடு தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு உங்களுடைய திருமணம் நடக்கும்படியாக நீங்க ஜெபியுங்கள். உங்கள் வீட்டிற்கு வந்து உங்களோடு இருக்க போகிற உங்கள் வாழ்க்கை முழுவதும் வாழ்க்கை துணையா இருக்க போகிற கணவனோ மனைவியோ ஏதோ புடவை மாற்றுவது போல வஸ்திரங்களை மாற்றுவது போல திருமணமானவர்களை மாற்ற முடியாது. அடிக்கடி ஒருவரை விட்டு இன்னொருவரை திருமணம் செய்து கொள்ளும் கலாச்சாரம் எப்படி நம்ம பாரத தேசத்துக்குள்ள வந்து விட்டதோ தெரியாதானா இன்றைக்கு ரொம்ப சாதாரணமாகிவிட்டது. மனைவியை விட்டு இன்னொருத்தியை திருமணம் செய்கிறவன் விபச்சாரம் செய்கிறான் என்று ஆண்டவர் அன்றைக்கே சொன்னார். யெசபேலுக்கு கீழ்ப்படிந்து விட்டார் ஆகாப். சாதாரணமாக குடும்பத்துக்கு சிரசு புருஷன், மனைவி கணவருடைய வழிநடத்துதலின் கீழ் இருக்க வேண்டும், போஷிப்பின் கீழ் இருக்க வேண்டும். இருவரும் ஒன்றுதான், இருவரும் சமமே. இதுல பெண் குறைவு அல்ல. ஆனால் அதிகாரம் செலுத்துவது என்பது பெண்ணுக்கு சீக்கிரமாய் பிசாசினால் அவர்கள் வஞ்சிக்கப்படுவார்களாகவே. அன்றைக்கு ஏவாள் பிசாசனுடைய அந்த வஞ்சனைக்கு ஆளாகி மோசம் போனாலே தவிர ஆதாமை பிசாசு வஞ்சிக்கவில்லை. அதே போல இன்றைக்கும் அநேக பெண்கள் இதுதான் சரி என்று அனாவசியமான விஷயங்களில் தலையிட்டு சிக்கிக் கொள்வதும் குடும்பத்தை உடைப்பது என்பதையும் பார்க்கின்றோம். அதனாலதான் ஞானமுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள், ஞானம் இல்லாதவள் தன் வீட்டை சொந்த கைகளால் இடித்து போடுகின்றாள். இந்த யெசபேல் ஒரு மூர்க்கமான பெண், ஒரு விக்கிராராதனை செய்கிறவள், ஒரு அதிகாரம் செலுத்துபவள், கணவனை கூட தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதாக தெரிகிறது. பெயருக்குத்தான் அவர் ராஜா, ஆட்சியெல்லாம் இவளுடையதே என்பது போல் குறுக்கு வழிகளிலே ரகசியமாக அவருக்கு தெரியாம செய்கிற வேலைகள், ரகசியமாக பொய்யான தீர்க்கதரிசிகளை போஷிக்கின்றாள். இப்படிப்பட்ட காரியங்கள் எத்தனையோ செய்கின்றாள். இந்த ஆகாபுக்கு இவ்வளவு வயது வந்தும் ராஜாவாயிருந்தும் இன்னும் அந்த சிறு பிள்ளைத்தனம். பக்கத்தில் இருக்கிற நாபோத்தினுடைய தோட்டத்தை இவன் போய் கேட்டால் அவர் இல்லங்க, இது தர முடியாது, இது என் குடும்ப சொத்து, என் முன்னோர் தந்தது, இது விற்க முடியாது என்ற போது அதற்கு கோவித்துக் கொண்டு கட்டிலில் ஏறி படுத்துக் கொண்டார். ஒன்று இல்லாவிட்டால் இன்னொன்று வாங்கிக் கொள்ளலாம். ராஜா நினைத்தால் எதுவும் சாத்தியம் இல்லையா? அது என்னமோ சிலருக்கு மற்றவர்களிடத்தில் ஏதாவது இருந்தால் அது வேண்டும். அந்த பொருளுக்காக அவர்களை எதுவும் செய்யலாம் என்று நினைக்கிறார்கள். இன்றைக்கு ஆக்கிரமிப்பு செய்வதென்பது, நிலங்களை திருடுவதென்பது, மற்றவர்கள் எல்லைகளை மாற்றுவதென்பது ரொம்ப சாதாரணமாகிவிட்டது. அது மனிதனுடைய கெட்டுப்போன சுபாவத்தையும் பேராசை சுபாவத்தையும் காண்பிக்கிறது. அந்த நேரத்தில் யெசபேல் வந்து, நான் பார்த்துக் கொள்கிறேன், நீ எதற்கு சோர்ந்து படுத்திருக்கிறாய் என்று சொல்லி அவள் பொய்யான மனிதர்களை வைத்து அந்த நாபோத்தை கொலை செய்து அந்த தோட்டத்தை இவனுக்கு கொடுத்தாள். இடங்களுக்காக மனிதர்களை கொல்லுவார்களா? அதிகாரத்துக்காக மற்றவர்களுக்கு துரோகம் செய்வார்களா? எத்தனை பேர் இன்றைக்கு இதுதானங்க இன்றைக்கு கொலைகள், கொள்ளை, திருட்டு, விபச்சாரம் இன்றைக்கு அளவில்லாமல் பெருகுகிறது உலகத்திலே. இது நிமித்தம் தேவனுடைய கோபம் மூழ்கிறது. எஸ், ஆண்டவர் வருகை மிக சீக்கிரமா இருக்கிறது. அக்கிரமம் அதிகரிக்கின்ற இந்த காலத்திலே கர்த்தருடைய வருகை மிக சீக்கிரத்தில் இருக்கிறது என்ற அடையாளம் எல்லாம் கண்களுக்கு முன்பு நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் தேவன் அன்போடு எலியா போன்ற ஒரு தேவ மனிதனை அனுப்பி அவனை எச்சரிப்பதற்கு முயற்சித்தால் அந்த எலியாவை பார்த்து என்ன சொன்னார் என்று தெரியுமா? ஆகாப் எலியாவை பார்த்து 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்கள். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆகாப் எலியாவை கண்டபோது, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்று சொல்லுகின்றார். பாருங்க,
இஸ்ரவேலை கஷ்டப்படுத்துகிறவன் நீயே. என்னங்க இது? இன்றைக்கு கூட ஒரு சிலர் உலகத்தில் இருக்கிற மக்களையும் உலகத்தையும் கலங்க செய்கிறவர்கள் தேவ ஊழியக்காரர்கள், தேவ பிள்ளைகளா? கிறிஸ்தவர்களால மற்றவர்களுக்கு என்ன பாடுகளா? அட, கிறிஸ்தவர்கள் நன்மை செய்கிறவர்களுங்க. நான் சொல்வது உண்மையான கிறிஸ்தவர்களை குறித்து. கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் தேவனுடைய ஏவுதலை பெற்று, தேவனுடைய ஞானத்தை பெற்று பெரிய பெரிய விஷயங்களை கண்டுபிடித்ததால் இன்றைக்கு உலகம் முழுவதும் அதை பயன்படுத்துகிறார்கள். அந்த டெக்னாலஜியா இருக்கட்டும், அந்த எக்யூப்மெண்ட்ஸா இருக்கட்டும், அந்தந்த வழிமுறைகளை எல்லாம் இன்றைக்கு மனிதன் பயன்படுத்துகின்றான். நீங்க தேடி பார்த்தால் கிறிஸ்தவர்களாலே நம்முடைய பாரத தேசத்திலே கல்வித்துறையிலும் மருத்துவமும் மேம்பட கிறிஸ்தவர்களே காரணம் என்று நம்முடைய பாரத மக்களை எத்தனையோ பேர் இன்றைக்கு பெருமையாக சொல்கிறார்கள். அநேகர் நினைக்கிறார்கள் இன்றைக்கு கிறிஸ்தவர்களே உலகத்தில் அநேகரை கஷ்டப்படுத்துகிறார்கள் என்றால் அப்படியல்ல, நன்மை செய்கிறார்கள். ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது அன்பின் வழி. நான் அல்ல இஸ்ரவேல் ஜனங்களை கலங்க பண்ணுவது, நான் அல்ல. கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள். நீ தேவனுடைய வார்த்தையை கேட்காமல் நீ உன் இஷ்டம் போல வாழ்ந்து உன் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்வதன் மூலம் உன் ஜனங்களுக்கும் நீ சாபமாகிவிட்டாய். மழை பெய்யாமல் தேசத்திலே பஞ்சம் வருவதற்கு தேச நிலை பின்வாங்க காரணம் நீயே என்று சொன்ன போதும் கூட இவன் மனம் திரும்பவில்லை, அவன் திருத்திக் கொள்ளவில்லை. எலியா தீர்க்க தரிசனம் சொன்னபோது 3 வருஷங்கள் தேசத்தில் மழை இல்லை. அந்த நேரத்தில் கள்ள தீர்க்கதரிசிகளோடு ஒரு போட்டி வந்தபோது வானத்திலிருந்து தேவன் அக்கினி அனுப்பி பலிபீடத்தில் இருக்கிற பலி எரியும்படி செய்தார். அற்புதங்களையும் கூட பார்த்தார் இவர், ஆகாபும் யெசபேலும். ஆனால் ஜீவன் உள்ள தேவனை விசுவாசிக்கவில்லை. ஏதோ அற்புதங்கள் நடந்தால், சுகம் கிடைத்தால் மக்கள் நம்புகிறார்கள் என்று நினைக்கிறீங்களா? மனிதர்கள் மாறி விடுகிறார்கள் என்று நினைக்கிறீங்களோ என்னமோ? ஆனால் அந்த அதிசயத்தை பார்க்கும்போது ஒருவேளை தற்காலிகமாக அந்த உணர்ச்சியினாலே அப்படி கத்துவார்கள், ஆம் என்று சொல்லுவார்கள், அல்லேலூயா என்பார்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளான மனது மாறாவிட்டால், கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் எந்த காரியமும் நடக்காதுங்க. பாவத்திலிருந்து மனம் திரும்புவது புதிய வாழ்க்கைக்கு காரணமாயிருக்கும். மனம் திரும்பாத இந்த ஆகாப், அந்த தேவ மனிதன் எத்தனையோ முறை எத்தனையோ விதத்திலே எச்சரித்துக் கொண்டிருந்த போதும் இன்னொரு முறை எலியா வந்த போது சொன்னார், என் பகைஞனே என்று சொல்லுகிறார். என் பகைஞனே, உன் கையில் சிக்கிக் கொண்டேனே. நீ என் கைகளில் சிக்கிக் கொள்வதல்ல, உன் பாவத்திலே நீ சிக்கிக் கொண்டிருக்கின்றாய். என்னங்க, உன்னை திருத்தும்படி உன்னை கடிந்து கொள்கிறவர்களை உன்னுடைய பகைஞனாக நினைப்பாயா? உன் தவறை எடுத்து காண்பிக்கிறவன் உன் எதிரியா? உனக்கு தீங்கு செய்பவனா? உனக்கு முன்பு ஒரு குழி இருக்கிறது, ஜாக்கிரதை என்று சொல்லுகிறவன் உனக்கு பகைஞனா அல்லது உனக்கு நன்மை செய்கிறவனா? வரப்போகிற பயங்கரமான கோபாக்கினை இருக்கிறது. அந்த கோபாக்கினை தப்பித்துக் கொள்ள இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறவர்களை எதிரியாக நினைப்பது என்னங்க? உன்னுடைய கரத்தில் இருக்கிற பாவம் உன்னை அது அழிவுக்கு நேராக நடத்துகிறது, அதை விட்டுவிடு என்று சொன்னால் உங்களை பகைக்கிறோம் என்று நினைப்பது என்ன? நன்மை செய்கிறவனை, அடிந்து கொள்ளுகின்றவனை, எச்சரிக்கிறவனை எதிரிகளாக நினைக்கிறவங்க வாழ்க்கையில உருப்படவே முடியாதுங்க. இந்த ஆகாப் கடைசியில திக்கற்றவனாய் சாவதை பார்க்கின்றோம். எந்த விதத்திலும் தேவன் எத்தனை வாய்ப்புகள் தந்த போதிலும் தேவ ஊழியனுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு கீழ்ப்படியவில்லை. கண்ணெதிரே கர்த்தருடைய நாமத்திலே நடந்த அற்புதத்தை பார்த்த போதும் நம்பவில்லை. 3.5 வருஷங்கள் மழை பெய்யாமல் பஞ்சத்தில் இருக்கும் போதும் கர்த்தரை நோக்கி திரும்பவில்லை. எலியா ஜெபித்த போது திரும்பவும் மழை பெய்த போதும் கூட ஜெபத்திலே இவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது. ஜெபத்தினாலே இந்த மழை நின்று விட்டது, மழை பெய்தது, அற்புதங்கள் நடந்தது என்கின்ற காரியத்தை தன் கண்ணார பார்த்த போதிலும் அவன் மாறவில்லை. தன் மனைவியை கண்டிக்கவில்லை, தன் மனைவியை திருத்தவில்லை, தன் குடும்பத்தை அழித்துக் கொண்டதை பார்க்கின்றோம். நான் ஒரு இடத்துக்கு யுத்தத்துக்கு போகிறேன், போகலாமா என்று ஒரு தீர்க்கதரிசியை அழைத்து கேட்டபோது வேண்டாம், தேவன் வேண்டாம் என்று சொல்லுகிறார் என்று சொன்னபோது விடணுமா இல்லையா? தேவ சித்தம் அறிய வேண்டும் என்பாங்க. கடைசியில தேவ சித்தம் இது வேண்டாம் என்று சொல்லுகிறார் என்றால் அதை செய்யாம இருக்கிறாங்களா? இது தேவ சித்தம் அல்ல என்று அறிந்து எத்தனை பேர் பக்க வழியிலே குறுக்கு வழியிலே எதையோ சாதிக்கலாம் என்று நினைக்கிறாங்க. யுத்தத்துக்கு போக வேண்டாம், மரித்து விடுவா என்று தேவ ஊழியன் மூலம் தேவன் தெளிவாக சொன்ன போதும் மாறுவேஷம் போட்டுக்கொண்டு இஸ்ரவேல் ராஜாவா இல்லாமல் மாறு வேஷத்துல இன்னொரு ராஜாவோடு சேர்ந்து போகின்றார்.
அங்கே யாரோ ஒருவன் குறி பார்த்து அடிக்காமலே சும்மா போட்ட அம்பு அது இவன் மேல் பட்டு அங்கேயே இவன் செத்து போய்விட்டான். தேவனுடைய வார்த்தை அர்த்தமற்றது அல்ல. தேவனுடைய வார்த்தையை கேட்டால் நாம் பிழைப்போம். அவர் எச்சரிப்புகள் நம்மை குணப்படுத்தும். ஒவ்வொரு நாளும் தேவ வசனத்தின் மூலம் எத்தனையோ எச்சரிப்புகள் உங்களுக்கு சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. கடிந்து கொள்ளுதலும் சீர்திருத்தலும் நீங்கள் உணர்ந்து கொண்டால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவ செய்தியிலும் தேவன் மூலம் அவர் அறிவுரைகள், அவருடைய ஆறுதல்கள், அவர் கண்டிப்பு, அவருடைய எச்சரிப்புகள் நமக்கு தெரியப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். கேட்கிறோம், கீழ்ப்படுகிறோமா, விசுவாசிக்கிறோமா, தேவனுக்கு நம் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறோமா, நம் மனதை மாற்றிக்கொண்டு மனம் திரும்பி தீங்கிலிருந்து தப்புவிக்கப்பட்டு கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ்கிறோமா என்று ஆராய்ந்து பார்ப்போம். அவர் சாட்சிகளாய் வாழ அவர் வார்த்தையை கேட்போம். இந்த எச்சரிப்பை கேட்டு திரும்புங்கள், நான் உனக்கு இரக்கம் செய்வேன் என்று ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஆண்டவரே, என் தவறுகள் இது, இனிமேல் உம்முடைய சாட்சியாய் வாழ்வேன் என்று ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை செய்வோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, எங்களில் அநேகரும் நாங்கள் ஆகாபின் சுபாவத்தை கொண்டவர்களே. தேவன் வேண்டாம் என்பவர்களை செய்து கொண்டு அதன் தீங்கை அனுபவித்துக் கொண்டே, தேவனை துக்கப்படுத்துகிறவர்களை செய்து கொண்டு அதன் நஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டே, தேவனின் வார்த்தையை கேட்காமல் அநேக பாடுகளுக்கு ஆளாகி கொண்டிருக்கிற போதும் மனம் திரும்பாதவனாகவே இருந்துவிட்ட ஆகாபை போல, எசபேலை போல முரட்டாட்டம் செய்கிறவர்களா நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவர், எங்களை மன்னியும். பரிசுத்த ஆவியானவர் எங்களை எச்சரிக்கும் போது, எங்கள் தவறுகள் எடுத்து காண்பிக்கும் போது மனம் திரும்பி அப்பா உம்முடைய ரத்தத்தில் கழுவப்பட்டு மன்னிக்கப்பட்டு ஒரு புதிய வாழ்க்கையை வாழ அனுதின தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்த 8939801234 என்கிற எண்ணிற்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் கூட ஜெபியுங்கள். தேவன் நிச்சயமாக நமக்கு பதில் கொடுப்பார். நம் வாழ்க்கையை திருத்திக் கொள்ளுவோம், சரி செய்து கொள்ளுவோம். நஷ்டமும் தீங்கும் அல்ல, நன்மையும் ஆசீர்வாதமும் பெறுவோம். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக. பெங்களூர் மற்றும் அதை சுற்றி இருக்கிற இடத்தில் இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி மதியம் 2 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும், 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் 2 செஷன்ஸ் ஆக ஒன் டே கெட் டுகெதரை பெங்களூர்ல இருக்கிற உங்களுக்காக, பெங்களூரை சுற்றி இருக்கிற உங்களுக்காக, உங்க எல்லாருக்காகவும் இந்த கெட் டுகெதரை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் எத்தனையோ இடங்களிலிருந்து, அந்த பக்கம் KGF, இங்கே பல்லாரி மற்றும் அனந்தபூரிலிருந்து எத்தனையோ இடத்துல இருந்து ஒரு ஹப்பா இருப்பதினாலே நாங்க டவுன்ல வைத்தாலும் சுற்றி இருக்கிற கிராமங்களில் இருந்தும், சுற்றி இருக்கிற ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு பகுதிகளில் இருந்தும், கர்நாடகாவில் இருந்தும் பாருங்க, எத்தனையோ மக்கள் இந்த சோசியல் மீடியா மூலம், டிவி நிகழ்ச்சி மூலம் ஆசீர்வதிக்கப்படுகிற நீங்கள் அனைவரும் வருவது எங்களுக்கு எவ்வளவோ சந்தோஷம். உங்களை நேரடியாக சந்தித்து உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று பெங்களூரு வருகிறோம். வாங்க, இந்த ஒன் டே கெட் டுகெதர்ல பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். கவனியுங்கள், செப்டம்பர் 2ஆம் தேதி மதியம் 2லிருந்து 5 வரைக்கும், 6லிருந்து 10 மணி வரைக்கும். எங்கு என்றால் ஹட்சன் கம்யூனிட்டி சென்டர் நியர் கார்ப்பரேஷன் சர்க்கிள், பெங்களூர். இதை குறித்த மேலும் விவரங்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கொள்ளுங்க அல்லது கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்ற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு லிங்க் அனுப்புவார்கள். நிச்சயம் வருவீங்கல்ல?